भैया ஒரு பேசல ஒட்டுல கரெக்டாக கருவு போலங்களா பொறுமையா செய்ய ஏன்டா வேடிக்கை பார்த்துட்டுதா குறிப்பா சருகு நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா காஞ்ச காயை கொஞ்சம் நல்லா சருகு போகணும் போகிற நாளை நியூஸில் வருமா? நாளை செய்தியில் வருமா? செய்தி Hi friends, good morning. Welcome to Maya Export Training Academy. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தேன். உங்களுக்கு லாஸ்ட் வீக் எலெக்ஷன் எல்லாம் முடிச்சிருப்பீங்க, எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ எலெக்ஷன் இருந்ததால் லாஸ்ட் வீக் சாட்டர்டே என்னால் கிளாஸ் வைக்க முடியல, டைரக்ட் கிளாஸ் வைக்க முடியல. அதனால் இந்த வீக் 26th சாட்டர்டே டைரக்ட் கிளாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். அண்ட் கிளாஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க. 8939899890 ஆர் 893 ஆர் 860 ஆர் 897. இந்த 4 நம்பர் ஏதோ ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தே ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது மாதிரி how to set the margin அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு they know well about how to set the marginன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்க அப்படின்போது மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது சார், எவ்வளோ சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கொஞ்சம் எனக்கு சங்கடமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா, how to set the margin அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு டாலரில் எத்தனை நாளில் உங்களுக்கு வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி தான் மார்ஜின். புரியுதுங்களா? இப்போ சில பேர் என்னென்னா, சார் ஒரு 10% சொல்லுங்கள், ஒரு 5% நான் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன். அசோக் ஒன்றும் கடவுள் இல்லை, நான் சொன்னால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் சொல்கிறது கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் வேணும், சப்ளையர் வேணும், பையர் வேணும், லாஜிஸ்டிக்ஸ் வேணும். இந்த 4 ஒர்க்கை கன்சாலிடேட் பண்ண எக்ஸ்போர்ட்டர், அவ்வளோதான். இது யார் வேணாலும் செய்யலாம். பட் ஹவு டு டூ த ஒர்க், டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குது, பையர்கிட்ட எப்படி கேட்ச் பண்ணுறது, சப்ளையரை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸில் என்னென்ன வேணும், ஹார்பரில் என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை நான் பல தடவை எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது மார்ஜின்ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா,
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்றதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். பட் இன்றைக்கி ஒரு லோடு அனுப்பியிருக்கேன், லாஸ்ட் வீக்கு 2 லோடு அனுப்பியிருக்கேன், இன்றைக்கி ஒரு லோடு போகுது, நாளைக்கு ஒரு லோடு போகுது, சாட்டர்டே ஒரு லோடு போகுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் உங்களுக்கு சொல்கிறேன்னே, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 50 ப்ளஸ் ஒரு 10 அப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா 60 × 11,000 போட்டிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 6,60,000 ரூபா ஃபார் ஸ்மால் ஆனியன் டு ஸ்ரீலங்கா. ஓகே, இப்போ இது வந்து எத்தனை நாளில் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரிட்டர்ன் பேக் அரௌண்டு ஒரு 10 to 15 days ஆர் மேக்ஸிமம் 10 days அதுக்குள்ளே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது ரிட்டர்ன் ஆகி வரும்போது நீங்கள் இது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, எல்லோரும் வந்து பயப்படுறது என்னென்னா டாலர் டெஃபிஷியன்சி இருக்குது ஸ்ரீலங்காவில். டாலர் டெஃபிஷியன்சி இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சில பர்டிகுலர் ஸ்ரீலங்காவில் சில கம்பெனிஸ் வந்து டாலரை மூவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து வெளியில் கண்ட்ரியிலேருந்து டாலரை வாங்கி அதன் மூலயமா அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும்போது கிளைண்ட்டிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆர் ஏபிள் டு ரிட்டர்ன் பேக் த அமௌண்ட் த்ரோ டாலர்ன்றதை அவங்ககிட்ட பேசிட்டு பண்ணுங்கள். இப்போ எனக்கே கூட ஒரு 8 கண்டெய்னர் கிட்ட அமௌண்ட் வர வேண்டியிருக்கு, டாலர் வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ டாலரில் வரலன்றதுனால நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி இட் இஸ் கோயிங் டு டேக் 1 month ஆர் 1.5 month கிட்ட ஆகும். ஓகே, செகண்ட் டாபிக் போக வேண்டாம். இப்போ மார்ஜின் செட் பண்ணும்பொழுது இப்போ 6,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதனோட மார்ஜின் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6,60,000 ரூபான்னா ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக ஒன்று சொல்கிறேன். ஸோ நான் சொன்னது என்னென்னா 66 ரூபா நம்ம ஊர் காசு. ஸோ 66 ரூபான்னா 66 மல்டிப்ளை பை 2.9 இல்லையா, மல்டிப்ளை பை 2.9 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 191.4. ஓகே, அது கூட வந்து ஸ்மால் ஆனியன்னா ஒரு 50 rupees வந்து டியூட்டி, அப்போ சேர்த்திங்கன்னா ப்ளஸ் 50, அப்போது 241.4 ப்ளஸ் வந்து 15. இந்த 15ன்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அன்லோடிங் பண்ணுறது, இறக்கு கூலி ஏற்று கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அன்லோடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் லோடிங் பண்ணுறது, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 15 ரூபா. அப்போது ஒரு 15 ரூபா போட்டிங்க அப்படின்னாக்கா 256.4. அப்போது இந்த மார்க்கெட் ரேட் வந்து 320லேருந்து 340 வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் லோ காஸ்ட் 320 வச்சுக்கிட்டா கூட, இது ஒரு 260ன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து 60 rupees பர் கேஜி ப்ராஃபிட் வருது. 60 rupees பர் கேஜி ப்ராஃபிட் வருது, சரியா? அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது 60 rupees பர் கேஜின்னா 60 மல்டிப்ளை பை 11,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6,60,000 ரூபா ப்ராஃபிட் வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 6,60,000 ரூபா ப்ராஃபிட் வரும்பொழுது உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து என்ன அமௌண்ட் வருதோ அதிலிருந்து ஒரு 5% ஆஃப் கமிஷன் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை அவங்க கொடுக்க போகிறாங்க. இது மோட் ஆஃப் பேமெண்ட்டில் டிஏ, டிபி, எல்சி, டிடி இதெல்லாம் இல்லாமல் கமிஷன் பேசிஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, துபாய் அண்ட் தென் ஸ்ரீலங்கா மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கமிஷன் பேசிஸ் தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் வந்து கேட்குறது கமிஷன் பேஸ் தான். ஸோ அந்த கமிஷன் பேசிஸ்னு போகும்போது மட்டும் நீங்கள் வந்து அந்த கிளைண்ட்டில் அந்த கண்ட்ரியில் அந்த சரக்குடைய ரேட்டு என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்ஜின் செட் பண்ணும்பொழுது இப்போ 6,60,000 ரூபா அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருதுன்னே வச்சுக்கலாம். டிவைட் பை அப்போ என்ன வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு போட்டிங்கன்னும் போது உங்களுக்கு வந்து 91,000 ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ 91,000 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொன்னேன்னா 6,60,000 ரூபா. ஸோ 91,000 ரூபா ப்ராஃபிட் வருது உங்களுக்கு போது ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7 to 15 டேஸ்க்குள்ளே ஆகும். ஸோ 91,000 ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணுமான்றது உங்களுடைய கொஸ்டின். ஸோ இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், அப்போ கண்டெய்னர் வந்து அதே அமௌண்ட்டை வச்சு செகண்ட் கண்டெய்னரோட அமௌண்ட்டை வச்சு தேர்ட் கண்டெய்னர் இந்த மாதிரி வரும்பொழுது ஸோ அந்த 91,000 ரூபான்ற ப்ராஃபிட்ன்றதை நீங்கள் வந்து ஒரு 60,000 ரூபா ப்ராஃபிட்டு, சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு 70,000 ரூபா ப்ராஃபிட் அந்த மாதிரி வரும்போது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடுறீங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க. அதை பேஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். செகண்டரி பார்த்தீங்கன்னாக்கா எக் எடுத்துக்கலாம். எக் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு நாமக்கல்லேருந்து உங்களுக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து உங்களுக்கு வந்து மாலத்தீவ்ஸ் போகுது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டோட எட்டு வந்து 4.5 rupees அப்படின்னா அதில் போய்ட்டு வந்து பர்சன்டேஜ் இந்த ரிலேட்டட் திங்ஸ் 40 ரூபா வைக்கிறேன் 60,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கலாம் எதிர்பார்க்க முடியாது. நான் தான் டீட்டெயிலாக கிளாஸில் வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஒரு எக்ஸல் சீட்டே ஓப்பன் பண்ணி அந்த ஹெட்டில் வந்து எக்கு எவ்வளோ இருக்குது, என்னென்னலாம் கேல்குலேட் பண்ணலாம், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது, என்ன ப்ராஃபிட் வருதுன்றதை சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதனால் உங்களுடைய பட்ஜெட், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோது, அமௌண்ட் எத்தனை நாளில் வருது அதை பேஸ் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் ஒர்க் ஆர்டரை கேஷ் பண்ண முடியுமே தவிர அதர்வைஸ் வந்து 10% போடலாம், 5% போடலாம், 20% போடலாம். இன்னும் சில பேர் கூட என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, சார் 40% போடலாமா,
இவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. 40% போடலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ 10 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 40% போட்டால் உங்களுக்கு 4 லட்ச ரூபா வருது. 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கள், நானும் பண்ணுறேன். சரியா? அதனால் வந்து என்ன ஒர்க்குன்றதை பாருங்கள். என்ன ஒர்க்கு, எத்தனை நாள் அமௌண்ட் கிடைக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த கமோடிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் த மோட் ஆஃப் பேமெண்ட், அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ சிலது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்சி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்சி வந்து பார்த்தீங்கன்னா சைட் எல்சி இல்லை, இது வந்து ஜென்ரல் எல்சி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்டு எல்சி இல்லை வந்து ஒரு ரிவால்விங் எல்சி, அது மாதிரி ரிவோக்கபிள் எல்சி அந்த மாதிரி இருக்கும்போது விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ஒன்? அது பண்ணும்போது எல்சியை பொறுத்த வரைக்கும் இர்ரிவோக்கபிள் எல்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 185 டேஸில் வருது. அப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் 45 தான் வருது. 45, 90, 135, 190 அந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா, ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரைஸ் ஆகுது அமௌண்ட் வர்றதுக்கு அப்படின்னும் போது மோட் ஆஃப் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ரைஸ் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ்ன்றதை விட உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ரைஸ் பண்ணிக்கணும். எத்தனை நாளில் வருதுன்றதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் மார்ஜின். ஸோ பர்டிகுலராக எந்த பர்சன்டேஜும் நான் சொல்ல மாட்டேன், எப்போவுமே சொல்ல மாட்டேன், என் கிளாஸ்லேயும் நான் சொல்கிறதில்ல. நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது மோட் ஆஃப் பேமெண்ட் ஆகட்டும், இல்லை எல்சி ஆகட்டும், இல்லை டிஏடிபி எல்சி ஆகட்டும், இல்லை டாக்குமெண்ட் ஆகட்டும், பையர் ஆகட்டும், சப்ளையர் ஆகட்டும், லாஜிஸ்டிக்ஸ் ஆகட்டும், நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, இன்னொன்று எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் என்ன, இன்றைக்கி டாலரோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து டாலரோட ரேட்னு வரும்போது லாஸ்ட் வீக் பார்க்கும்போது 74.5 இருந்தது. சரியா? அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ 75.06 இருக்குது. 75.5 இருந்தது, 74.5 இருந்தது, இப்போ 75.06 இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து 75.5 இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஃப்ளெக்சிபிள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஃப்ளெக்சிபிள் இருந்துகிட்டே இருக்கும்போது என்னுடைய மார்ஜினே 1 ரூபி தான் சார். 1 ரூபி வரும்பொழுது நான் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 ரூபி மார்ஜின் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 1 ரூபி அதுக்குள்ளே டாலர் ரேட் வந்து மினிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒர்க்கை எப்படி நான் வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் இது மாதிரி நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் இதெல்லாம் சொல்லிவிடுவேன்றதுனால ஸோ இது நாட் அன் இஷ்யூ. இப்போ கிளாஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். மேபி கிளாஸ் அட்டன் பண்ண கூட மைண்டில் நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நோட் பேடில் நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்குலாம் வரும்போது இந்த ஃப்ளெக்சிபிள் இருக்கும்போது, டாலர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் பேங்க்கில் டிஸ்கஸ் பண்ணணும் போது, அது ஆல்ரெடி நான் சொன்னது தான் உங்களுக்கு. பேங்க் வந்து ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ஃபார்வர்ட் கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாலருடைய அமௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். டாலரோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 75.06 இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து அமௌண்ட் ஒரு 20 டேஸில் வரும் சார் அப்படின்னாக்கா, யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் பேங்க் அண்ட் ஃப்ரீஸ் த அமௌண்ட். 75.06 பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அமௌண்ட் வரும்போது 73.5 வந்துருச்சு டாலரோட அமௌண்ட் அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு 75 தான் கொடுப்பாங்க, 73.5 போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. இன்கேஸ் அதில் 76 வருது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு 75.05 தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த 76 அமௌண்ட்டை அவங்க கொடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு சால்வ் த இஷ்யூ. புரியுதுங்களா? அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், டாலரோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எதுவாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ரிலேட்டட் திங்ஸ் எப்படி பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்டை பண்ணலாம், எந்த கண்ட்ரிக்கு பண்ணலாம், எந்த போர்ட்லேருந்து பண்ணலாம், எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறமா தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் டவுட்ஸ் எப்பப்போ என்னென்ன ரிலேட்டட் திங்ஸ் வருதோ அதை வந்து அடிக்கடி நீங்கள் மீட்டாட்ட வந்து கால் பண்ணி கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மீட்டாக்கே டைரெக்டாக வரலாம். ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. ஒரு மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாக்கா தே ஆர் ரெடி டு கிவ் த ஆர்டர். உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன பார்க்கலாம். இல்லை நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கேன் சார், கன்னியாகுமரியில் இருக்கேன் சார், எனக்கு அவ்வளோ தூரம் வர முடியாது சார், நீங்கள் ஒரு 11 மணிக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ டைரக்ட்லி. ஓகே தேங்க்யூ பை. டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் வில்லிங் ஆர் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வில்லிங் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சென்னையிலே கிளாஸ் இருக்குது. மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி, மாயா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃபீஸ்லேயே வந்து கிளாஸ் ரூம் இருக்குது. அங்கேயே வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஓகே தேங்க்யூ பை. தேங்க்ஸ் அலாட். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.
ஏதோ முக்கியமான விஷயம்னு. எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.